வணக்கம். பற்றி நின்றகன் யாண்டு யாண்டு உலனோ எனவின புதியன் மகன் யாண்டுல நாயினும் அறியேனோரோ புலி சேர்ந்து போகிய கல்லலை போல இந்த வயிறோ இதுவே தோன்றுவன் மாதோ போர்க்களத்தானே தன்னே. சிறு அளவிலான என் வீட்டின் தூணை பற்றி கொண்டு எதுவும் அறியாதவள் போல நீ உன் மகன் எங்கே என என்னை கேட்கிறாய். அவன் எங்குள்ளான் என்று எனக்கு தெரியவில்லை. ஆயினும் புலி தங்கி சென்ற குகை போல அவனை பெற்றெடுத்த வயிறு இதுவே. அவன் இங்கில்லை எனில் போர்க்களத்தில் இருக்கக்கூடும், போய் காண்பாயாக என்று காவற்பெண்டு பதிலளித்தார். சுத்த வீர சூரன் கட்ட பொம்மு தூரை தூளங்கும் பாஞ்சை வளங்கள் சொல்வே. நாட்டு வளங்களை சொல்லுகிறேன், பாஞ்சை கோட்டை வளங்களை கேளும் ஐயா. கோட்டைகளாம் சுத்து கோட்டைகளாம், அதில் கோட்டைகள் தான் கெட்டி வேலைகளாம். வீட்டில் உயர்மணி மேடைகளாம், மெத்தை வீடுகளாம், அதில் ஓடைகளாம். பூட்டும் கதவுகள் நேர்த்திகளாம், பண பொக்கிச விடும்பார் சாஸ்திகளாம். ஆசார வாசல் அலங்காரம், தூரை ராசன் கட்ட பொம்பு சிங்காரம். ராசாதிராசன் அரண்மனையில் பாஞ்சை நாட்டரசன் கொழு வீற்றிருந்தான். விந்தையாக தெரு வீதிகளும் வெகு விஸ்தாரமாய் கடை வாசல்களும் நந்தவனங்களும் சந்தனச் சோலையும் அங்கே நதியும் சென்னல் கமுகுகளும். வாரணச்சாலை ஒரு புறமாம், பரி வளரும் சாலை ஒரு புறமாம், தோரண மேடை ஒரு புறமாம், தெரு சொக்கட்டான் சாரியல் ஒரு புறமாம். சோலையில் மாங்குயில் கூப்பிடுமாம், பலம் சொல்லி மயில் விளையாடிடுமாம். அன்பு வளர்ந்தேறும் பாஞ்சால நாட்டில் சில அதிசயம் சொல்கிறேன் கேளும் ஐயா. முயலும் நாயை விரட்டிடுமாம், நல்ல முனையுள்ள பாஞ்சால நாட்டினிலே. பசுவும் புலியும் ஒரு துறையில் வந்து பால் குடிக்கும், தண்ணீர் தான் குடிக்கும். கறந்த பாலையும் காகம் குடியாது, எங்கள் கட்ட பொம்மு தூரை பேரு சொன்னால். வரம் தருவாளே சக்கதேவி, திருவாக்கருள் செய்வாளே சக்கதேவி. குறையில்லாத வீரனாகிய கட்டபொம்மன் இருந்த ஆட்சி செய்யும் பாஞ்சாலக்குறிச்சியின் வளங்களை கூறுகிறேன். அந்நாட்டின் வளத்தையும் பாஞ்சாலக்குறிச்சி கோட்டையின் வளத்தையும் கேளுங்கள். அந்நகரில் பல சுற்றுகளாக கோட்டைகள் இருக்கும். அவை மதில்கள் சூழப்பட்டவையாக மிகவும் வலிமையாக கட்டப்பட்டிருக்கும். வீடுகள் தோறும் மணிகளால் அழகு செய்யப்பட்ட மேடைகள் இருக்கும். வீடுகள் எல்லாம் மதில்களில் சூழப்பட்ட மாடி வீடுகள் இருக்கும். வீட்டு கதவுகள் மிகவும் நேர்த்தியாகவும் வீடுகள் செல்வம் நிறைந்ததாகவும் இருக்கும். அரண்மனை வாயில் முறைப்படி அழகுபடுத்தப்பட்டு இருக்கும். அழகு மிகுந்த அரசனாகிய கட்டபொம்மன் அரசவையில் வீட்டிருப்பான். புதுமையான தெருவீதிகளும் பெரும்பரப்பில் அமைந்துள்ள கடைகளும் இருக்கும். பூஞ்சோலைகளும் சந்தனமர சோலைகளும் ஆறுகளும் நெல் வயல்களும் பாக்கு தோப்புகளும் அந்நாட்டிற்கு அழகு சேர்க்கும். யானை கூட்டமும் குதிரை கொட்டியலும் ஒரு புறம் இருக்கும். தோரணங்கள் கட்டப்பட்ட மேடையும் தாயம் ஆடுவதற்கான இடமும் ஒரு புறம் இருக்கும். சோலைகளில் குயில்கள் கூவும், மயில்கள் நாட்டின் வளத்தை கூறி விளையாடும். அன்பு வளரும் நாடாகிய பாஞ்சாலக்குறிச்சியில் நிகழும் சில விந்தைகளை சொல்கிறேன். வீரம் மிகுந்த நாடாகிய பாஞ்சாலக்குறிச்சியில் உள்ள முயலானது தன்னை பிடிக்க வரும் வேட்டை நாயை எதிர்த்து விரட்டிடும். பசுவும் புலியும் நீர்நிலையின் ஒரே துறையில் நின்று பால் போன்ற தண்ணீரை குடிக்கும். மன்னன் கட்டபொம்மன் பேரை சொன்னால் கரைந்து வைத்த பாலை கூட காகம் குடிக்காது. சக்கமாதேவி பாஞ்சாலக்குறிச்சிக்கு திருவாக்கு அருள்வாள்.